எவ்ரிவன். இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் பார்க்க போறோம். ஃபாண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா, நீங்க ஒரு நியூஸ் பேப்பர் படிக்கிறீங்கன்னு இமேஜின் பண்ணுங்க. அந்த நியூஸ் பேப்பர்ல இருக்க எல்லா ஃபாண்ட்ஸுமே சேம் ஸ்டைல், சேம் சைஸ்ல இருந்துச்சுன்னா, அத நீங்க படிச்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கும் கஷ்டமா இருக்கும். அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. அந்த மாரி தான் ஒரு வெப்சைட்டுக்கும் ப்ராப்பரான ஃபாண்ட் ஸ்டைல் அண்ட் ஃபாண்ட் சைஸ் யூஸ் பண்ணலனா, குடுத்திருக்க கன்டென்ட்ட அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதும் கஷ்டம். அது பார்க்கறதுக்கும் நல்லா இருக்காது. இந்த வீடியோல நம்ம சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ்ல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டீஸ் இருக்கு, அது எப்படிலாம் யூஸ் பண்றதுன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி. இங்க நம்மளோட ஃபாண்ட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணிக்கலாம். இங்க வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஃபாண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கு. சான்ஸ் செரிஃப், சான்ஸ், மோனோஸ்பேஸ், கர்சிவ், ஃபேண்டசி, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் ஃபேமிலிஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ண முடியும். அது எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஆட் பண்ணி அதில் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ணியிருக்க டெக்ஸ்ட்டுக்கு ஸ்டைல்ல நம்ம h1 டேக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். அந்த ஃபாண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கும். டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். இங்க வந்து நம்ம ஃபாண்ட் ஃபேமிலில வந்து 3 வேல்யூஸ் இருக்கு. இது எதனால அப்படி இருக்குன்னா, நம்ம ஃபாண்ட் ஃபேமிலில வந்து ஃபால் பேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. சப்போஸ் நம்ம குடுத்திருக்க ஃபாண்ட் வந்து நம்ம யூசரோட டிவைஸ்ல இல்லன்னா, நம்ம குடுத்திருக்க கன்டென்ட் வந்து ப்ராப்பரா டிஸ்ப்ளே ஆகாது. அப்போ நம்ம ஃபால் பேக் குடுக்கும்போது, நம்ம குடுத்திருக்க ஒரு ஃபாண்ட் ஸ்டைல் இல்லன்னா, நெக்ஸ்ட் இருக்க ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். அதுக்காக தான் நம்ம ஃபால் பேக் குடுக்குறோம். அதனால தான் இங்க நம்மளுக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. இந்த ஸ்டைல் இல்லன்னா இந்த ஸ்டைல்ல டிஸ்ப்ளே பண்ணு. இந்த ஸ்டைல் இல்லன்னா நெக்ஸ்ட் ஸ்டைல்ல டிஸ்ப்ளே பண்ணு. அதுக்காக தான் ஃபால் பேக் ஆப்ஷன் இருக்கு. ஃபால் பேக் ஆப்ஷன் வந்து நம்ம எப்படி குடுக்கணும்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு எந்த ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்பெசிஃபிக்கான ஸ்டைல் குடுத்துக்கலாம். செகண்ட் வந்து இந்த ஸ்டைல் இல்லன்னா நெக்ஸ்ட் இந்த ஸ்டைல் வேணும். அந்த மாதிரி பேக்கப்காக நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டைல குடுத்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டா குடுக்கறது வந்து ஜெனரிக்கான ஸ்டைலா இருக்கணும். இந்த மாதிரி நம்மளோட ஜெனரிக் ஃபாண்ட் ஃபேமிலிஸ வந்து நம்ம லாஸ்ட்டா குடுத்துக்கலாம். இந்த மாதிரி செரிஃப், சான்ஸ் செரிஃப், மோனோஸ்பேஸ், கர்சிவ், இந்த மாதிரி ஜெனரிக்கா இருக்கிறது. இது வந்து மேக்ஸிமம் எல்லா டிவைஸ்க்குமே அப்ளை ஆகும். அதனால இந்த மாதிரி நம்ம குடுத்திருக்க எந்த ஸ்டைலுமே அப்ளை ஆகல அப்படின்னா, லாஸ்ட்ல இருக்க இந்த ஜெனரிக்கான ஸ்டைல் வந்து அப்ளை ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி குடுக்குறோம். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இங்க வந்து நமக்கு 3 வேல்யூஸ் இருக்கு. நார்மல், இட்டாலிக், ஆப்லிக். இத வச்சு நம்ம ஃபாண்டோட ஸ்டைல் வந்து எப்படி இருக்கணும்னு டிஃபைன் பண்ணலாம். இத நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். நம்ம பி டேக்கு ஸ்டைல் அப்ளை பண்ண போறோம். இங்க நம்ம ஃபாண்ட் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறோம். ஃபாண்ட் ஸ்டைல்ல இட்டாலிக். இப்போ நம்ம நார்மல் டெக்ஸ்ட்டுக்கும் நம்ம இட்டாலிக் கொடுத்துருக்க டெக்ஸ்ட்டுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் நல்லா தெரியும். லைட்டா ஸ்லாண்டிங்கா இருக்கும் இட்டாலிக். நெக்ஸ்ட் ஆப்லிக். ஆப்லிக்கும் இட்டாலிக்கும் மேக்ஸிமம் சேமா தான் இருக்கும். ஸ்லைட் டிஃபரன்ஸ் என்னன்னா, இட்டாலிக் விட ஆப்லிக் வந்து ஒரு லீனான அப்பியரன்ஸ்ல இருக்கும். நெக்ஸ்ட் வேல்யூ நார்மல். நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் வந்து நார்மலா டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் வெயிட். இது வந்து நம்ம கொடுத்துருக்கிற ஃபாண்டோட திக்னஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு டிஃபைன் பண்றதுக்கு இங்க வந்து நமக்கு தின், நார்மல், போல்ட் இந்த மாதிரி வேல்யூஸ்லாம் இருக்கு. இதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த பேராகிராஃப் டேக்கே நம்ம ஃபாண்ட் வெயிட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். ஃபாண்ட் வெயிட் நார்மல். நார்மல் வந்து நம்ம ஃபாண்ட் எப்படி இருக்கோ அதே மாதிரி டிஃபால்ட்டா தான் டிஸ்ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் போல்டு. நம்ம கொடுத்துருக்க டெக்ஸ்ட் வந்து போல்டா காமிக்கும். அந்த மாதிரி போல்டர் இருக்கு நம்மளுக்கு. போல்டை விட நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா போல்டா காமிக்கும் போல்டர். அந்த மாதிரி நம்மளுக்கு தின்னுமே இருக்கு. நம்ம ஃபாண்ட்டை வந்து தின்னா காமிக்கும். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் வேரியன்ட். ஃபாண்ட் வேரியன்ட்ல வந்து நமக்கு 2 வேல்யூஸ் இருக்கு. ஸ்மால் கேப்ஸ் அண்ட் நார்மல். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம்.
ஃபாண்ட் வேரியன்ட் ஸ்மால் கேப்ஸ் கொடுத்து பார்ப்போம் அது எப்படி டிஸ்ப்ளே ஆகுன்னு. நம்மளோட லைவ் சர்வர்ல பார்ப்போம். இப்போ இது நம்மளுக்கு எப்படி டிஸ்ப்ளே ஆகிருக்குன்னா, இங்க நம்ம வெல்கம்க்கு W மட்டும் நம்ம கேப்ஸ்ல கொடுத்துருக்கோம். மத்த எல்லாமே ஸ்மால் லெட்டர்ல கொடுத்துருக்கோம். 2ல எல்லாமே ஸ்மால் லெட்டர் அண்ட் CSSல எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ல கொடுத்துருக்கோம். இங்க நம்ம ஸ்மால் கேப்ஸ் கொடுத்ததுனால நம்ம கொடுத்த கேபிட்டல் லெட்டர்ஸ் வந்து கொஞ்சம் பெரிய கேபிட்டல் லெட்டர்ஸ்ல, இங்க நம்ம ஸ்மால் லெட்டர்ஸா கொடுத்துருக்கிறது நம்மளுக்கு கேபிட்டல் லெட்டரா கன்வெர்ட் ஆகிருக்கு. ஆனா கொஞ்சம் ஸ்மாலா கன்வெர்ட் ஆகிருக்கு. அதுதான் ஸ்மால் கேபிட்டல் பண்ணோம். ஸ்மால் கேபிட்டல் வந்து நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம்னா, நம்ம பிராண்ட் நேம்ஸ் டிஸ்ப்ளே பண்ணும்போது, ஹெட்டிங்ஸ், ஆர்டிகல்ஸோட ஹெட்டிங் அந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம ஸ்மால் கேப்ஸ் யூஸ் பண்ணலாம். டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல வந்து நம்ம அப்பர் கேஸ்னு ஒன்று யூஸ் பண்ணியிருப்போம். அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா, அங்க வந்து நம்ம டெக்ஸ்ட் டிரான்ஸ்ஃபார்ம்ல அப்பர் கேஸ் யூஸ் பண்ணும்போது நம்மளோட எல்லா டெக்ஸ்ட்டுமே அப்பர் கேஸ்ல மாறி இருக்கும் அண்ட் சேம் சைஸ்ல தான் இருக்கும், சேம் ஹைட்ல தான் இருக்கும். ஆனா நம்ம ஸ்மால் கேப்ஸ் யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்மால் லெட்டர்ல இருந்து கேபிட்டல் லெட்டருக்கு கன்வெர்ட் ஆகியிருக்க லெட்டர்ஸ் மட்டும் ஸ்மால் சைஸ்ல இருக்கும். ஆல்ரெடி கேபிட்டல் லெட்டர்ல இருக்கிறது வந்து பிகர் சைஸ்ல இருக்கும். அதான் டிஃபரன்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃபாண்ட் சைஸ். இங்க வந்து நம்ம ஃபாண்டோட சைஸ் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு நம்ம கொடுக்க முடியும். அதை அப்ளை பண்ணி பார்ப்போம். இந்த பேராகிராஃப் டேக்கே ஃபாண்ட் சைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க ஒரு 50 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம ஃபாண்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அண்ட் நம்மளோட ஃபாண்ட் சைஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இதுல கொடுக்கலாம். எப்படின்னா பிக்சல்ல கொடுக்கலாம், இஎம்ல கொடுக்கலாம், ஆர்இஎம், பர்சன்டேஜ், வியூ போர்ட் வென்த் இந்த மாதிரி வந்து நம்ம டிஃப்ரெண்ட் இதுல நம்ம சைஸை கொடுக்கலாம். நம்ம பிக்சல்ல கொடுக்கும்போது வந்து நம்மளோட சைஸ் வந்து ப்ரிசைஸ்டா இருக்கும். அது ரெஸ்பான்சிவா ஒர்க் ஆகாது. அந்த மாதிரி இஎம்ல கொடுத்தோம்னா நம்ம பேரண்ட் எலிமெண்ட்டுக்கு என்ன சைஸ் கொடுத்துருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட சைல்டு எலிமெண்ட்டுக்கு அந்த சைஸ் வந்து ஒர்க் ஆகும். அந்த மாதிரி ஆர்இஎம்ல கொடுக்கும்போது அது நம்ம ரூட் எலிமெண்ட்டுக்கு ரிலேட்டிவா இருக்கும். அந்த மாதிரி பர்சன்டேஜ்ல கொடுக்கும்போது நம்ம பேரண்டோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அது ரிலேட்டிவா சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி வியூ போர்ட் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் வந்து ரெஸ்பான்சிவா இருக்க ஹெல்ப் பண்ணும். இது வந்து நம்ம ஹீரோ செக்ஷன் அந்த மாதிரி லார்ஜர் ஹெட்டிங்ஸ் அந்த மாதிரி இடத்துலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஃபாண்ட் ஷார்டன் ப்ராப்பர்ட்டி. ஃபாண்ட் ஷார்டன் ப்ராப்பர்ட்டில நம்ம இந்த மாதிரி ஸ்டைல்ஸ் வந்து இங்க 4 லைன்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் வந்து 4 லைன்ஸ்ல ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம ஃபாண்ட்னு ஒரே ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி அந்த ஒரே லைன்லயே நம்ம இந்த எல்லா ஸ்டைல்ஸையும் ஆட் பண்ண முடியும். அதுதான் ஷார்டன் ப்ராப்பர்ட்டி. ஷார்டன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. நம்ம ஷார்டன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸும் ஃபாண்ட் ஃபேமிலியும் மேண்டேட்டரியா இருக்கணும். மற்றதெல்லாம் இல்லைனா கூட பரவாயில்ல. நம்ம ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது ஃபாண்ட் சைஸும் ஃபாண்ட் ஃபேமிலியும் மேண்டேட்டரியா இருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து எப்பவுமே நம்ம லாஸ்டா தான் கொடுக்கணும். அந்த மாதிரி நெக்ஸ்ட் வந்து லைன் ஹைட்டும் ஃபாண்ட் சைஸும் ஸ்லாஷ் போட்டு நம்ம செப்பரேட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்மளோட சைஸ் ப்ராப்பர்ட்டிக்கு முன்னாடியே நம்ம ஃபாண்டோட ஸ்டைல், வேரியன்ட், வெயிட் இது எல்லாமே நம்ம கொடுத்துருக்கோம். இந்த எல்லா ரூலையும் யூஸ் பண்ணி நம்ம ஃபாண்ட் ஷார்டன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபாண்ட் ஷார்டன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது இந்த எல்லா ரூலையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இப்போ நம்ம ஃபாண்ட் ஷார்டன் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி பார்ப்போம். இந்த எல்லா ஸ்டைலையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம ஒரே லைன்ல ஆட் பண்ணலாம். ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி ஃபாண்ட்ல வந்து ஃபாண்ட் சைஸ் அண்ட் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மேண்டேட்டரியா இருக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபாண்ட் ஃபேமிலி கொடுப்போம். ஃபாண்ட் சைஸ் போல்டுன்னு கொடுப்போம். இந்த ரெண்டு வேல்யூவும் நம்மளோட டெக்ஸ்ட்டுக்கு மேண்டேட்டரியா இருக்கணும். அண்ட் எல்லாத்தையுமே கமா செப்பரேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செப்பரேட் பண்ணணும். ஷார்டன் ப்ராப்பர்ட்டி எப்படி யூஸ் பண்றதுன்னு பார்ப்போம். ஃபாண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். இங்க ரூல் என்னன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலியும் ஃபாண்ட் சைஸும் நம்ம மேண்டேட்டரியா கொடுத்துருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 20 பிக்சல் கொடுத்துக்கலாம். அண்ட் நம்மளோட ஃபாண்ட் ஃபேமிலியும் நம்மளுக்கு மேண்டேட்டரி. இது ரெண்டுமே நம்ம மேண்டேட்டரியா கொடுக்கணும். நம்ம சைஸ் கொடுக்கும்போது சைஸுக்கு முன்னாடி நம்மளோட லைன் ஹைட்டை கொடுத்துக்கலாம் ஸ்லாஷ் யூஸ் பண்ணி. அது ஒரு 15 பிக்சல் கொடுப்போம். நம்ம ஃபாண்ட் ஸ்டைலும் கொடுக்கலாம் இதுலயே. நம்மளோட ஃபாண்ட் ஸ்டைல்லாம் நம்மளோட ஃபாண்ட் சைஸுக்கு முன்னாடியே இருக்கணும். இட்டாலிக்.
போல்ட். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க ஸ்டைல்ஸ் எல்லாம் நம்ம லைவ் சர்வருக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்படிதான் நம்ம ஃபாண்ட் ஷார்ட் அண்ட் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும்.